Hello friends. Samsung பார்த்தோம் அப்படினா S series and Note series அப்படிங்கற ரெண்டு சீரிஸ் வந்து flagship phoneல வச்சிருக்காங்க. கண்டிப்பா அதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படினா ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே போல குவாலிட்டியும் பிரீமியம் குவாலிட்டில இருக்கும்னே சொல்லலாம். சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படினா போன வருஷம் S10 லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா S10 Lite அப்படிங்கற இந்த போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து flagship phone-ஆ இருந்தாலும் ஒரு பட்ஜெட்ல வரக்கூடிய அதுவும் Samsungல ஒரு பட்ஜெட்ல வரக்கூடிய ஒரு phone அப்படினே சொல்லலாம். சோ இந்த flagship phone-ஓட unboxing and என்னோட குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அடுத்த வாரம் கண்டிப்பா இதுக்கான full review போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு அப்படி வேணும் அப்படினா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. and வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி உங்களோட கருத்தை சொன்னீங்க அப்படினா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு ரொம்ப வீடியோ எல்லாம் வந்துட்டு டிஃபரண்டா மேக் பண்றோம். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொன்னீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுட் டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸோட பேக் சைடில் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃபிட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லாவே பர்ஃபெக்டாகவே ஃபிட் ஆகிருக்கு. கொஞ்சம் நாளைக்கு நம்ம கேஸ் வாங்கணுன்னே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். 25 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் டைப் சி சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இயர்பட்ஸும் வந்து பாக்ஸ்லேயே வந்துடுது. சரி, மொபைல் கையில் வந்துருச்சு. மொபைலோட டிஸ்பிளேலேருந்தே சொல்கிறேன். ஆக்சுவலாக டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லாவே பெருசாகவே இருக்குது கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே அப்படின்றாங்க. மேலே வந்து அந்த சின்னதாக இருக்கக்கூடிய ரவுண்டு தான், வேறு எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்குது அது வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெசல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. மற்றதை கம்பேர் பண்ணும்போது பாட்டம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெசல்ஸ் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கும் கேம் விளையாடும் போதும் சரி. அண்ட் அதே போல் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பெருசாக அந்த ரவுண்டு ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அண்ட் இது சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்றனால நீங்கள் டேரெக்டாகவே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும். ஸோ ஃபுல் ரிவ்யூ இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் இந்த கேமரா ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, Aperture வேல்யூ 2.2 வருது. ஸோ இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஃபேஸ் அன்லாக்கும் பண்ணலாம். நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம கொண்டு போங்களாட்டியுமே ஃபேஸ் வந்து அன்லாக் பண்ணிட்டு போயிடுது. நம்ம நார்மலாக ஃபேஸ் அன்லாக் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நான் சில டைமில் என் தம்பி வந்து ஓப்பன் பண்ணாலே சில நேரம் ஓப்பன் ஆயிடுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கூட நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதில் அந்த இதுக்கான ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். மொபைலோட டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குதா அப்படின்னு கேட்டோம்னா கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் சரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அவங்க ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் வந்துட்டு கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ப்ளஸ் பிளாஸ்டிக் சேர்த்து கிளாஸ்டிக் ஏற்கனவே நிறைய ஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற பிராண்டே கூட. இந்த கிளாஸ்டிக்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அந்த கிளாஸ் ஃபீல் கொடுக்கும். கீழே போட்டாலும் பெருசாக எதுவும் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் விட கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது இவங்களோட சாம்சங் ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக் இல்லை. மற்றபடி கீழே வந்து டைப் சி போர்ட், மைக், ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் Aperture வேல்யூ 2 வருது. இந்த மெயின் கேமராவில் இன்னொரு சூப்பரான ஹைலைட் அப்படின்னா புதுசாக சூப்பர் ஸ்டெடி iOS சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த iOS என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லென்ஸில் மட்டும்தான் வந்து இந்த iOS சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தா டோட்டல் மாடல் அந்த லென்ஸும் சரி அந்த சென்சாரும் சரி ரெண்டுமே சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு கிம்பிள் மாதிரியே ஒர்க் ஆகும். அது டோட்டலாகவே வந்துட்டு ஸோ இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குறிப்பாக நீங்கள் 4Kல கூட இதுக்கப்புறம் வந்து ஷேக்கிங் இல்லாத வீடியோஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் 5 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன பொருள்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அடுத்தது 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் உங்களால் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் எடுத்துக்க முடியும் குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் 1 UI வெர்ஷன் 2 வந்து இப்போ இதில் இருக்குது. Android 10 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1 தான் வந்து அப்டேட்டே கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட் வந்து ஸோ ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சொல்லவே வேணாம். அண்ட் நேற்று கூட A51 பற்றி சொல்லும் போது கூட இந்த 1 UI பற்றி நான் வந்து கிளியராக கொஞ்சம் சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அன்பாக்சிங் வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் A51 அவங்களோட சாம்சங் மொபைல். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஒரு சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதோட பேட்டரி 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து S10 இருக்கட்டும் இல்லை Note 10 இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே பெரிய ட்ராபேக் நான் ரெகுலராக யூஸ் பண்ணதை வச்சு சொல்லும்போது சார்ஜிங் வந்து அதிகமாக நிற்காது. ஒன் டேவே வந்து பெரிய விஷயம். ரீசன் என்ன அப்படின்னா டிஸ்பிளே வந்து Quad HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் 90 ஹெர்ட்ஸ்லையும் இருக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னும் போது ஒரு நாள் தாங்குறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 4500 mAh கொடுத்துருக்கனால தாராளமாக நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே போலயே 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் டே யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ அப்போ நான் சொல்கிறேன். நிறையா வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இது எல்லாத்தையுமே நான் கிளியராக டெஸ்ட் பண்ணி தான் ஃபுல் ரிவ்யூவில் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் அகைன் ஃபுல் ரிவ்யூ பார்க்க மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னாலே இவங்க வந்து மோஸ்ட்லி இந்தியாவுக்கு வரதுல வந்து இவங்களோட ஓன் ப்ராசஸர் எக்ஸினோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா Qualcommோட Snapdragon 855 லேட்டஸ்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நிறையா டிவைஸில் பார்த்துருந்தாலும் சாம்சங்கில் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு 2 டேஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை லேக் ஆகிற மாதிரி எதுவுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணலை. பெருசாக வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன், கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மல்டி டாஸ்கிங்லாம் வேறு லெவலில் தான் இருக்குது. பட் நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு மொபைலோட ரேம் ப்ரைஸ் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரேமை பொறுத்த வரைக்கும் 8 GB ரேம் 128 GB இன்டெல் ஸ்டோரேஜோடு இருக்குது. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் 1 டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தாட்டி டிஸ்பிளே உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டவுட்டாக இருக்குது ஸ்க்ரீன் உடையுமா அப்படின்னு. ரீசன் வந்து போன வாரம் வரைக்கும் நான் வந்து Note 10 ப்ளஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 தாட்டி இந்த யூஸ் பண்ண ஒரு எப்படியும் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணதில் 20 தாட்டிக்கு மேலே கீழே போட்டிருப்பேன். இது வரைக்கும் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கலை. ஃப்ரண்ட் கிளாஸாக இருக்கட்டும், பேக் சைடில் இருக்க கிளாஸாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் உங்களுக்கு இது வரைக்கும் சாம்சங் வாங்கி டிஸ்பிளே உடஞ்சிருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை தவிர ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3000 ரூபா இன்னுமே கம்மி பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்படி கம்மி பண்ணால் நீங்கள் 37,000 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியும். கண்டிப்பாக 37,000 ரூபாய்க்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் தான். பட் நான் ஃபுல் ரிவ்யூ நெக்ஸ்ட் வீக் நான் போடுறேன். கண்டிப்பாக இதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்றத கிளியராக அந்த வீடியோவில் சொல்லுவேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.